லாரியை விட்டு ஏத்துங்கடா. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்குது. சேது சார், நித்யா மேனன் அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய 2 பேருடைய கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கே சுரேஷ் சாருக்கு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யோகி பாபு சார் வந்து அங்கங்கே நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன மெசேஜ்னா, இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸோ இல்லை 90 கிட்ஸோ யாருமே கல்யாணம் ஆனால் தயவு செய்து அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு வீட்டோடு இல்லாமல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் அடுத்தவங்க பேச்சை கேட்காம காலையில் சண்டை போட்டோமா நைட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்துருங்க, அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது, அவ்வளோதான். அந்த கதையோட இது அதுதான் சொல்ல வராங்க. ஸோ எனக்கும் அது கனெக்ட் ஆச்சு. ஸோ நிறையா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் மனசில் யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, சின்ன சின்ன எல்லாம் கோவப்படுறதுனால. ஓகே, கேரக்டர் வைஸ் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? ஐயோ அப்படி சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது யாருமே குறை சொல்ல முடியாது. சரவணன் சாராக இருக்கட்டும், தீபா மேடமாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், சேது சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுக்குற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது குறை சொல்கிறதுக்கே முடியாதுங்க சார். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? சீன் வந்து என்னது, அவர் எப்பயுமே வந்து தான் ஒய்ஃபு வேணும்னு காலில் விழுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற புருஷன் பாருங்க, ஹஸ்பண்டு எல்லாருமே ஹெட் வெயிட்டை பார்க்காதீங்க. உங்களுக்கு பொண்டாடி தெய்வா டக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்துருங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வந்து எங்கள் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எங்கள் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மலோட கம்பெனியில் இந்த தலைவன் தலைவி எடுத்ததுக்கு நான் மிக மிக ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த கம்பெனியில் எங்கள் தாத்தா புரட்சி முசிறி புத்தன்னு எங்கள் எம்ஜிஆர் ஐயா கூடயே இருந்தவர், அவரோட பேத்தி தான் இந்த சுகந்தி அக்கா. எதுக்கு இப்போ சினிமாவை வாழ வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? என் முன்னோர்கள் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, ஓகேவா? அது போக அண்ணன் வந்து இந்த கம்பெனியில் நடித்த உடனே அவர் உண்மையாலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் நடித்த அந்த கம்பெனிலேயே விஜய் சேதுபதி அண்ணனும் அந்த குட் அக்லியில் வந்து இணைஞ்சிட்டாருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிட்டியில் லைஃப் வேறு, ஊர் சைடில் எப்படி வாழ்வாங்கன்றத ஒரு புரோட்டா மாஸ்டர் கடை வச்சுக்கிட்டு ஒரு புருஷ முண்டாட்டிக்குள்ளே எப்படி தகராறு வரும், எப்படி அழகாக வந்து அந்த குடும்பத்தை நகர்த்தி போகிறதுன்றத அவ்வளோ கத்தி 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 பொண்டாட்டிகிட்ட ஓரியாடி அவ்வளவு சிறப்பாக ஒரே ஒரு ஆள் சிங்கிள் மேன் விஜய் சேதுபதி அப்பா மட்டும்தான் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. உங்கள் சிட்டியில் 3 நாள் ஓட்டுவீங்க. இது மதுரையிலலாம் அந்த பக்கம் தல்லாக்குளம், ஜெயந்திபுரம் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இப்போ சுற்றுப்பட்டு பட்டிங்களில் 60 பட்டி இருக்குது. எங்கள் ஊர் பட்டியில் கண்டிப்பாக இந்த படம் 100 நாள் ஓடும். அந்த அளவுக்கு அழகாக எடுத்திருக்காங்க. எந்த லேகு கீகு எதுவுமே கிடையாது. சவுண்டு அதாவது மியூசிக்கு சூப்பரு. பாண்டியராஜ் சார் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவரு மதுரைக்கார் தானே, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. யாருமே இந்த மாதிரி யோசித்து எடுக்கலை, அதை புது விதமாக எடுத்திருக்காரு. தலைவன் தலைவி சிறப்பான தலைவன் தலைவி. கண்டிப்பாக இதில் ஒரு மிகப்பெரிய பஞ்சு டயலாகு, டேய் நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லைடா, இந்த குடும்பம் நடத்த முடியலடா, லாரியை விட்டு ஏத்துடான்றாரு. அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்றத நீங்கள் இஷ்டப்பட்டு எல்லாரும் படம் பாருங்கள். குடும்பத்தில் சண்டை வரவங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள். எப்படிலாம் உன் சொந்தக்காரன் உன்னை தட்டி விடுவான்றதையும் எடுத்து காட்டியிருக்காங்க. படம் சூப்பர் 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 சூப்பர். ஹீரோயின் நடிப்பு சூப்பராக இருக்குடா, ஓகேவா? ஒரு கேரளாக்காரவங்களாக இருந்தால் கூட ஒரு தமிழ் மதுரை பொண்ணாக மாறி செம்மையாக நடிச்சிருக்கு. சிறப்பு 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 பொறுப்பு. ஓகே, செம்மையாக பண்ணியிருக்காங்க. காம்பினேஷன்லாம் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேர்தும் இதுதான் ஃபஸ்ட் மூவி. ஆனால் காம்பினேஷன் 10க்கு 10 கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. எல்லா சீனுமே நல்லாயிருக்கு. எந்த சீனுமே போர் அடிக்கல. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் அவங்க மூவி பார்க்கணுன்ட்டு அங்கேருந்து வந்திருக்கேன். அண்ணோட பெரிய ஃபேனு, பட் அண்ணா தான் வரல. இந்த படத்துக்காக தான் நான் பெங்களூர்லேருந்தே வந்திருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. எல்லாமே செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸு. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்ட்டு. நல்லது தான். வந்து எல்லாம் ஃபேமிலி கப்பல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாக்கா நல்லா.